அனைவருக்கும் வணக்கம். நேராக டாபிக் போயிடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மாதம் எஸ்ஐபி மெத்தடில் 8000 ரூபா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் செய்து வருவதாக கூறினார். அந்த சின்ன எஸ்ஐபி 8000 ரூபா பெரிய கோடீஸ்வர வாழ்க்கையை அவருக்கு உருவாக்கும். அந்த மாதிரி டைட்டிலில் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் காசு வாங்கி கொண்டு எந்த ஷேரையும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. இது ஒரு ஃபுல்லாகவே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். நீங்கள் பல தகவல்களை தெரிந்து கொண்டு சுய ஆய்வு செய்து சுய முடிவு செய்து ஷேராக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் வாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, விஜய் பாலா என்ற ஐடியிலேருந்து தான் ஒரு கமெண்ட் வந்திருக்குது. அந்த கமெண்டில் பார்த்தீங்கன்னா, எஸ்ஐபியில் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் 3000 ரூபாயும், மிட் கேப் 150 இண்டெக்ஸில் 2000 ரூபாயும், ஸ்மால் கேப் ஃபண்டில் 1000 ரூபாயும், நாஸ்டாக் 100 ஃபண்டில் ஒரு 1000 ரூபாயும், கோல்டு இடிஎஃப்எஸ் அதில் ஒரு 1000 ரூபாயும், மொத்தம் 8000 ரூபா இன்வெஸ்ட் செய்து வருவதாக கூறியுள்ளார். இந்த போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல போர்ட்ஃபோலியோ தான். இதில் பார்த்தீங்கன்னா, இது வந்து எந்த நிறுவனத்தில் அவர் இன்வெஸ்ட் செய்கிறாருன்னு குறிப்பிடவில்லை. உதாரணமாக நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி, ஆக்சிஸ், நிப்பான், இப்படி பல நிறுவனங்கள் இருக்குது. அதில் எந்த நிறுவனங்களெல்லாம் நீங்கள் பண்ணலாம். அது ஏன்னா செபி வந்து கண்காணித்து வருகிறது. அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. அதே சமயத்தில் நம்ம ரிஸ்க்கெல்லாம் ஒரு ஃபண்டு மேனேஜர் பார்த்துக்கிறாரு. ஏற்கனவே ஒரு வீடியோவில் குறிப்பிட்டிருக்கேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா, ரியல் எஸ்டேட்டோட நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிகமாக தான் தருது. நாம் ஒரு ரியல் எஸ்டேட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளாட்லேயோ அல்லது நிலத்துலையோ இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நாம் பொறுமையாக காத்திருப்போம். அது மாதிரி தான் இதுலேயும் நம்ம பொறுமையாக காத்திருப்பதன் மூலம் தான் நம்மளுக்கு பலன் கிடைக்கும். இந்த மேற்கண்ட ஃபண்டுகளில் நீங்கள் முதலீடு செய்யும் போது ஏறக்குறைய நம்மளுக்கு ஒரு 16% வரும். ஒரு 15% நம்ம ஒரு கூட்டு வட்டியாக நாம் போட்டுக்கலாம். இவர் 10 வருஷம் தொடர்ந்து எஸ்ஐபியில் இவர் 8000 ரூபா முதலீடு செய்து வந்தார் என்றால் அவருக்கு 15% கூட்டு வட்டியாக 22,29,000 அவருக்கு கிடைக்கும். 15 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, அதே 15% கூட்டு வட்டியில் 54,15,000 கிடைக்கும். 20 வருஷத்தில் 15% கூட்டு வட்டியாக அவர் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணி வரும்போது 1,21,00,000 அவருக்கு கிடைக்கும். 25 வருஷம் தொடர்ந்து அந்த 8000 ரூபாய் எஸ்ஐபியில் அவர் முதலீடு செய்து வந்தால் அவருக்கு 2.63 கோடி கிடைக்கும். அதேபோல் 20 வருஷம் முடிந்தவுடனே 1,21,00,000 அவருடைய கார்பஸில் அதில் மாதம் 1,00,000 ரூபா எஸ்டபிள்யூபி மெத்தடில் அவர் மாதம் எடுத்துக்கொள்ளலாம். எஸ்டபிள்யூபி என்றால் அது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் என்ற அர்த்தம். இதை ஏற்கனவே வீடியோவில் குறிப்பிட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. அதுக்கு மேலே அவர் 25 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா 2,63,00,000 இருக்கும். ஏறக்குறைய ஒரு 5 வருடம் கழித்து 25 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இவர் எடுத்தது போகவே ஒரு தோராயமாக 2 கோடி அவருக்கு கார்பஸாக கிடைக்கும். இப்போ ஒரு 5 வருடங்கள் மாதம் ஒரு 50,000 ரூபா எஸ்டபிள்யூபி மெத்தடில் அவர் எடுத்து வந்தார் என்றால் அதுக்கு அடுத்தது ஆஃப்டர் 25 இயர்ஸ் அவருக்கு தோராயமாக ஒரு 2 கோடி கார்பஸ் இருக்கும். அது குடும்பத்திற்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 30 இயர்ஸ் அவருக்கு தோராயமாக ஒரு 5 கோடி கார்பஸ் இருக்கும். அது குடும்பத்திற்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவருடைய பரம்பரை ஒரு கோடீஸ்வர பரம்பரையாக மாறிடும். ஏன்னா ஒரு நமது நாட்டில் வந்து ஒரு 5 to 6% இன்ஃப்ளேஷன் இருக்குது. பணத்தினுடைய வேல்யூ குறைஞ்சிட்டு இருக்குது. ஆனால் இவருக்கு கிடைக்கக்கூடியது ஒரு 15% கூட்டு வட்டியாக கிடைக்கிறதுனால கண்டிப்பாக அவருடைய பணம் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்து தான் இருக்கும். அதன் மூலம் உங்களுக்கு குடும்பத்தை ஒரு கோடீஸ்வர பரம்பரையாக அவர் மாற்றிவிட முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சிவகுமார் என்ற ஐடியிலேருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் குறிப்பிட்டுள்ளார். அவருடைய கமெண்டில் வந்து மாஸ்டெக் ஷேர் பற்றி கூறுங்கள் என்று கூறியுள்ளார். எனவே அந்த மாஸ்டெக்கை வந்து சுருக்கமாக பார்ப்போம். மாஸ்டெக் ஷேர் வந்து ஒரு ஐடி செக்டாரை சேர்ந்தது. இது வந்து டிஜிட்டல், கிளவுடு, ஏஐ போன்ற சர்வீஸ்களையும் செய்து அதன் மூலம் அவங்க லாபத்தை ஈட்டி வருகிறார்கள். அதே சமயத்தில் இந்த கம்பெனி வந்து 1982 ஆரம்பிக்கப்பட்டது. இது வந்து ஒரு 40 நாட்டில் தொழில் செய்து அவங்க லாபத்தை ஈட்டி வருகிறார்கள். ஒரு 1000 கிளைண்ட் இந்த கம்பெனிக்கு உண்டு.
11/10/2001 அன்று மாஸ்டெக்கினுடைய விலை பார்த்தீங்கன்னா 25 ரூபா 75 பைசா இருந்தது. இன்னைக்கு 25 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 1650 to 1700 வரை ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. இது 25 வருஷத்தில் 68 மடங்கு வளர்ந்துள்ளது. ஏறக்குறைய ஒரு 18% கூட்டு வட்டியாக லாபம் கொடுத்துள்ளது. மாஸ்டெக் மார்க்கெட் கேபிடலைசேஷன் பார்த்தீங்கன்னா 5216 கோடி, புக் வேல்யூ வந்து 898.51 காசு, ஃபேஸ் வேல்யூ வந்து 5 ரூபா. இதனுடைய செக்டார் பி வந்து 27.79, ஷேர் பிஇ வந்து 12.91. இப்போவும் ஷேர் வேல்யூ அண்டர் வேல்யூ தான் இருக்கு. இதனுடைய 5 years ரெவன்யூ, நெட் ப்ராஃபிட், ஆர்ஓஇ, இபிஎஸ் அண்ட் டெப்ட் ஆஃப் ஈக்விட்டி இதெல்லாம் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ரெவன்யூ பார்த்துருவோம். 2022 2184 கோடி வருவாயை ஈட்டியுள்ளது. 2023 2563 கோடி வருவாயை ஈட்டியுள்ளது. 2024 3055 கோடி வருவாயை ஈட்டுள்ளது. 2025 3455 கோடி வருவாயை ஈட்டியுள்ளது. 2026 3999 கோடி வருவாயை ஈட்டுள்ளது. நெட் ப்ராஃபிட்டை பார்த்தீங்கன்னா 2022 333 கோடி லாபத்தை ஈட்டியுள்ளது. 2023 310 கோடி லாபத்தை ஈட்டியுள்ளது. 2024 311 கோடி லாபத்தை ஈட்டியுள்ளது. 2025 பார்த்தீங்கன்னா 376 கோடி லாபத்தை ஈட்டியுள்ளது. 2026 பார்த்தீங்கன்னா 404 கோடி லாபத்தை ஈட்டியுள்ளது. இதனுடைய ரெவன்யூ பார்த்தாலும் ஏர்முகமாக தான் இருக்குது. நெட் ப்ராஃபிட்டை பார்த்தாலும் இது ஏர்முகமாக தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது நம்ம இபிஎஸ் வந்துடுவோம். 2022 இது வந்து 106.52 ஆகவும், 2023 97.23 ஆகவும், 2024 98.01 ஆகவும், 2025 121.78 ஆகவும், 2026 130.45 ஆகவும், இதுவும் வந்து இபிஎஸ் ஏர்முகமாக தான் இருக்குது. ஆர்ஓஐயை பொறுத்தவரை 2022 27.54, 2023 17.40, 2024 14.38, 2025 15.26, 2026 வந்து 13.50. இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சு தான் வருது. 15% இருந்தால் தான் இந்த ஷேர் ஒரு நல்ல ஷேர்னு வச்சுக்கலாம். டெப்ட் ஆஃப் ஈக்விட்டிக்கு வந்துடுவோம். 2022 0.18%, 2023 0.22%, 2024 0.23%, 2025 0.23%, 2026 0.14%. இதனுடைய கடன் வந்து குறைந்து கொண்டு தான் வருது. இது ஒரு சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்து கார்பரேஷன் ஆக்ஷனுக்கு வந்துடுவோம். 29/11/1999 அன்று 1:1 விகிதத்தில் போனஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஷேர் வச்சுருந்தா ஒரு ஷேர் போனஸாக கொடுத்துருக்காங்க. 27/3/2026 ஒரு ஷேர் வச்சுருந்தா ஒரு ஷேர் போனஸாக கொடுத்துருக்காங்க. 26/10/2000 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. 10 ஃபேஸ் வேல்யூ வந்து 5 ஃபேஸ் வேல்யூவாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதற்கு அடுத்தது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்துடுவோம். இதில் ப்ரொமோட்டர் வந்து 35.77% ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்க. எஃப்ஐஐஸ் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 8.03% ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்க. டிஐஐஸ் வந்து 19.03% ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்க. பப்ளிக் வந்து 18.73%, அதர்ஸ் வந்து 18.43% ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்க. என்னை பொறுத்தவரை மாஸ்டெக் ஷேர் ஒரு 60% தான் ஒரு ஃபண்டமெண்டல் இருக்கிறது. நான் ஏற்கனவே இந்த மாஸ்டெக் ஷேரை வச்சுருந்தேன். அது ஒரு 10% லாபம் வந்தது, அதை கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கு பின்னாடி இதை வாங்கவே இல்லை. இந்த மாஸ்டெக்கு ஷேரை பொறுத்தவரை நீங்கள் ஹோல்டிங்கில் வச்சுருக்கிறதும் வாங்குறதும் உங்களுடைய விருப்பம்தான். ஏன்னா இப்போ தகவல்களை உங்களுக்கு கூறியிருக்கிறேன், அதை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் வச்சுருக்கும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், ஷேராக இருக்கட்டும், கமெண்டில் தெரியப்படுத்துங்க. அது நல்ல ஒரு ஃபண்டமெண்டல் ஷேராக, ஃபண்டமெண்டலான மியூச்சுவல் ஃபண்டா என்று ஆய்வு செய்து உடனே உங்களுக்கு ரிப்ளை செய்கிறேன். அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அப்படியே அந்த ஹைப்புங்கிற பட்டனை அழுத்துங்க. அப்போ இந்த வீடியோனுடைய வியூஸ் அதிகரிக்கும். அதை சப்போர்ட் பண்ணுங்கள். டைம் இருக்கும்போதெல்லாம் பழைய வீடியோக்களை பாருங்கள். நீங்கள் மனதை வலிமைப்படுத்துங்க. மனதை வலிமைப்படுத்தினால் எல்லா செல்வங்களும் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன்.
நன்றி, வணக்கம்.